எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாருங்க நம்ம கார்டனிங் வீடியோல நம்ம தோட்டத்துல இருக்க ஃபர்ஸ்ட் மாதுளம்பழம் எல்லாம் பறிச்சுக்கலாம். இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் பறிக்க போற மாதுளம்பழம். ஸோ அணிலெல்லாம் கடிச்சிருன்னு சொல்லிட்டு அம்மா பேப்பர் கட்டி வச்சிருந்தாங்க. அப்படி இருந்தும் அந்த அணிலெல்லாம் எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அது போக நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த செடி பார்த்தீங்கன்னா நாட்டு மாதுளம்பழம். ஸோ இது இப்படிதான் இருக்கும். இதை தான் பறிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அணில் கடிச்சிருச்சு. எப்படியோ கொஞ்சம் தப்பி நம்மளுக்கு கொஞ்சம் வச்சிருக்கு, அதையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. மிச்சம்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை வச்சிருக்கோம். அடுத்து பாருங்க சிவப்பு கலர் மாதுளம், ஹைபிரிட் மாதுளம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதில் பாருங்க. இதில் எல்லாத்துலேயும் அணில் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுது. ஒன்று கூட எனக்கு வைக்க மாட்டேங்குதுங்க. நான் காப்பாற்றி வைக்கவே முடிய மாட்டேங்குது. அம்மா இப்போ பேப்பர் கட்டி வைக்கலாம். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்க கமெண்ட்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் மாதுளம் இருக்குது. இதெல்லாம் பறிச்சுக்கிடுவோம். இதெல்லாம் பறிச்சிட்டோம்னா அணில் சாப்பிட்டு போயிடும். ஸோ இன்னைக்கு இதுதான் நம்ம தோட்டத்தோட ஃபஸ்ட்டு மாதுளம்பழம். தீபாவளி கழிச்சு இப்போ தான் நாங்கள் பறிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு செடி வச்சதுலேருந்து இப்போ தான் இந்த மாதுளம்பழம். ஸோ எப்படி சிவப்பாக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுக்கலாம் போல். இன்னும் கொஞ்சம் சிவப்பாக ஆகணும். நாட்டு மாதுளம்பழம் இல்லையா, ஸோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வச்ச செடியிலேருந்து நம்ம சாப்பிட்ற பழம் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லோரும் பாருங்க. ஹாப்பி கார்டனிங்.